ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விக்கிலீக்ஸ் நிறுவனத்தின் தலைவரான ஜூலியன் அசாஞ்சே பற்றி தான் பார்க்க போறோம். உலக வல்லரசு நாடான அமெரிக்காவையே ஆட்டம் காண வைத்தவர் தான் இந்த ஜூலியன் அசாஞ்சே. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் பிறந்த ஊடகவியலாளரான அசாஞ்சே 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட விக்கிலீக்ஸ் இணையதள நிறுவனர்களில் ஒருவர். ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நடத்திய போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், ஊழல்கள் தொடர்பான ரகசிய ஆவணங்களை ஹேக் செய்து விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டார். கடந்த 2010ஆம் ஆண்டு அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதல் வீடியோவை வெளியிட்டார். அந்த தாக்குதலில் ராய்ட்டர்ஸ் ஊடகவியலாளர் 2 பேர் உட்பட 12 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த ஆவணங்கள் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. இதைத் தொடர்ந்து தேடப்படும் குற்றவாளியாக ஜூலியன் அசாஞ்சேவை அமெரிக்கா அறிவித்தது. அதனால் இங்கிலாந்தில் இருக்கும் ஈக்வடார் தூதரகத்தில் அசாஞ்சே தஞ்சமடைந்தார். இந்த பின்னணியில் அவரை தங்களிடம் ஒப்படைக்க கோரி அமெரிக்கா பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. பின்னர் கடந்த 2019ஆம் ஆண்டில் அவருக்கு வழங்கப்பட்ட அடைக்கலத்தை ஈக்வடார் அரசு வாபஸ் பெற்றது. இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் போலீசார் ஜூலியன் அசாஞ்சேவை கைது செய்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக தெற்கு லண்டனில் உள்ள சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அமெரிக்காவை உளவு பார்த்தது, ராணுவ ரகசியங்களை திருடியது உட்பட 17 குற்றச்சாட்டுகளை அசாஞ்சே மீது அந்த நாட்டு அரசு சுமத்தியது. பின்னர் அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று அவரை நாடு கடத்த பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சகம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒப்புதல் அளித்தது. அந்த உத்தரவை எதிர்த்து இங்கிலாந்து நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார் அசாஞ்சே. இது தொடர்பான வழக்கு லண்டனில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரித்த நீதிபதி டேமி விக்டோரியா ஷார்ப், ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படாது என்று அந்த நாட்டு அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அவரது கருத்து சுதந்திரத்திற்கும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அமெரிக்க குடிமகனுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு உரிமைகளை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அசாஞ்சேவுக்கும் வழங்க வேண்டும். அவர் மீதான வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும். இவை குறித்து 3 வாரங்களுக்குள் அமெரிக்க அரசு பதிலளிக்க வேண்டும் என கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டார். தொடர்ந்து அமெரிக்க உளவு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஆவணங்களின் மூலம் தெரிவித்தனர். இதை அடுத்து கடந்த திங்கள், அதாவது 24ஆம் தேதி அன்று இரவு லண்டன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அசாஞ்சே அமெரிக்கா கிளம்பினார். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பசிபிக் தீவுகள் பிராந்தியமான சைபன் நீதிமன்றத்தில் அசாஞ்சே ஆஜரான நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை 3 மணி நேரமாக நடந்தது. அப்போது அமெரிக்காவை உளவு பார்த்தது, ராணுவ ரகசியங்களை கசியவிட்டது உள்ளிட்டவற்றை நீதிபதியின் முன் ஒப்புக்கொண்ட அசாஞ்சே, அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே பேசுவதற்கான சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் செய்தது எப்படி குற்றமாகும் என்று வாதிட்டார். விசாரணையின் இறுதியில் அசாஞ்சே குற்றவாளிதான் என்று தீர்ப்பளித்த நீதிபதி ரமானோ ஏற்கனவே லண்டன் சிறையில் தண்டனை காலத்தை அனுபவித்ததால் அவரை விடுதலை செய்வதாக தீர்ப்பளித்தார். இதனால் சுதந்திர மனிதனாக நீதிமன்றத்தில் இருந்து ஜூலியன் அசாஞ்சே வெளியில் வந்தார். கடந்த 14 வருடங்களாக தாய்நாடான ஆஸ்திரேலியாவை விட்டு பிரிந்து இன்னல்களுக்கு ஆளான 52 வயதாகும் ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்காவின் சைபனில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் ஜூன் 26ஆம் தேதி அன்று ஆஸ்திரேலியாவுக்கு சென்றடைந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்க ஆதரவை தெரிவிங்க. மேலும் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.